இன்ஸ்டாகிராம் ஆப்ல எப்படி வந்து ப்ரொஃபைல் பிக்சரை வந்து சேஞ்ச் பண்றது அப்படிங்கறதான் டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ப்ராசஸும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றது செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ப்ரொஃபைல் பேஜ் போயிட்டு அதில் வந்து எடிட் ப்ரொஃபைல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுமே எடிட் பிக்சர் ஆர் அவட்டார்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நியூ ப்ரொஃபைல் பிக்சர்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களோட கேலரியிலேருந்து ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். நீங்கள் எதை வந்து ப்ரொஃபைலில் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் உங்களோட கேலரியிலேருந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபில்டர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இதில் ஃபில்டர் ஆட் பண்ணால் நீங்கள் ஃபில்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா வந்து செட் ஆகிடும். இந்த எடிட் பிக்சர் ஆர் அவட்டார் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நியூ பிக்சர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கலெக்ட் பண்ணி டேரெக்டாக வந்து சேவ் பண்ணிக்கலாம். கேலரிலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு நீங்கள் ப்ரொஃபைலை வந்து சேவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இம்போர்ட் ஃப்ரம் ஃபேஸ்புக்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட்டை நீங்கள் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ உங்களோட ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபைல் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராமுக்கு நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்க முடியும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இம்போர்ட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் கரண்ட் பிக்சர்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ப்ரொஃபைலே வேணாம், அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரிமூவ் மட்டும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ரிமூவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அது வந்து ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் அவட்டார் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அவட்டார் ப்ரொஃபைல் கூட பார்த்தீங்கன்னா வந்து செட் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சரும் வைக்கலாம். அதுக்கப்புறம் அவட்டார் ஃபோட்டோவும் உங்களால் இதில் வந்து வைக்க முடியும். ஸோ இந்த அவட்டார் ஃபோட்டோ வந்து எப்படி வந்து நம்ம கிரியேட் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் அதை செக் பண்ணிங்கன்னா அதை பற்றியும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். இன்ஸ்டாகிராம் ஆப்ல எப்படி வந்து ப்ரொஃபைல் பிக்சர் வந்து சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத டீடைலா தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.